இனிய மதிய வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. நம்ம எங்கேயாவது அன்னதானத்துக்கோ பொது இடத்துலையோ வாங்கி சாப்பாடு சாப்பிட்றோங்கிற போதுங்க அந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. எதனால் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று கோயில் கும்பாபிஷேகம் போயிருந்தோம் இல்லைங்களா? அங்கே வந்துங்க நிறையா பேர் நிறையா சாப்பாடை வேஸ்ட் பண்ணாங்க. அதனால் சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்லாம். நம்ம வீட்லேயுமே நம்ம சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. இது பொதுவான ஒரு கருத்துங்க. எனக்கும் பொருந்தும், எங்கள் வீட்டில் அவருக்கும் பொருந்தும், பாப்பா தம்பி குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே பொருந்துங்க. அதனால் அப்படி அன்னதானம் சாப்பிட போகிற பக்கம் நம்ம அளவாக வாங்கி சாப்பிட்லாம். மறுபடியும் பசிக்கும் போது போய் வாங்கி சாப்பிட்டுக்கலாங்க. ஒரு பருக்க சோறுனாலும் வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. கொடுக்குறாங்க, அவங்க நமக்கு வேணுங்கிற அளவுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அது ஃபஸ்ட்டே நிறையா வாங்கி குழந்தை எவ்வளோ சாப்பிடுமோ அந்த குழந்தைக்கு அளவாக வாங்கலாம். குழந்தைக்கு நிறையா வாங்கிட்டாங்க, அந்த குழந்தை 2 வாய்க்கு மேலே சாப்பிட முடியறதில்ல. அதனால் குழந்தை எவ்வளோ சாப்பிடுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக வாங்கி குழந்தைக்கு கொடுக்கலாம். நம்ம எவ்வளோ சாப்பிடுவோமோ அந்த அளவுக்கு வாங்கி சாப்பிட்லாம். வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. தயவு செஞ்சு சாப்பாடை மட்டும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். பார்த்தா அவ்வளோ சாப்பாடுங்க வேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை சாப்பாடும் கூட கிடைக்காம எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. அதனால் நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவினா சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது தாங்க. அது மட்டும்தாங்க நான் சொல்ல வேண்டிய ஒரு கருத்தாக இருந்துச்சு. மற்றபடி வேறு எதுவும் நான் சொல்லலைங்க. யாராவது மனசை நான் கஷ்டப்படுத்தி இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுங்க, அதனால் சொன்னேன். ஓகேங்களா? நன்றிங்க.